இப்போ பஸ்கா யாத்திரா 12 முடிஞ்சு போச்சு. அடுத்த பஸ்காவுக்கு வரேன். அடுத்த பஸ்கா, இந்த பஸ்காவை ஆசரித்தவன் மோசே. அடுத்த பஸ்காவை ஆசரித்தவன் மோசேன் கீழ் இருந்த அடுத்த தலைவன் யோசுவா. இந்த யோசுவா கொண்டு தான் இந்த பிரயாணம் நடக்குது. மோசே மரிச்சிட்டான். இவனுக்கு பயம், ஐயோ மோசே மரிச்சிட்டாரே அப்படின்னு. இவர் சொல்றாரு, எப்பா உனக்கு அடுத்து யோசுவாவை தடப்படுத்து, உனக்கு அடுத்த லீடர் அவன்தான், யோசுவாவை தடப்படுத்து அப்படின்ட்டாரு. மோசே தன் கையை யோசுவா மேல் வைத்தான், நாணத்தின் ஆவியினால் நிரப்பப்பட்டான். இப்போ இந்த காரியம் முடித்தவனை மறிச்சிட்டாரு. யோசுவாவுக்குள்ள கொஞ்சம் பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ இந்த சபையார்கிட்ட மோசே படாத பாடுபட்டாரு, நான் எப்படியா அந்த சபையாரை நடத்துவேன் அப்படின்னு. ஐயா நீ கொஞ்சம் மனசளவில் பாதிக்கப்பட்டாலும் உடனே கர்த்தர் பேசுகிறார். ஐயா மனசளவில் பாதிக்கப்பட்டவனுக்கு மனசை குறித்த வார்த்தையை கொடுத்தார். மோசே, யோசுவா, மோசே மறித்துட்டான்னு நினைக்காத, பலம் கொண்டு திட மனதாய் இரு. நீங்கள் மனசளவில் பாதிக்கப்பட்டா மனசளவில் கர்த்தர் உங்களுக்கு பலன் கொடுப்பார். நீங்கள் சரீர அளவில் பாதிக்கப்பட்டால் சரீர அளவில் உங்களுக்கு பலன் கொடுப்பார். நீங்கள் பொருளாதாரத்தில் பாதிக்கப்பட்டால் பொருளாதாரத்தில் அவர்கிட்ட உங்களுக்கு எல்லாமே இருக்கு. நீங்கள் சமுதாயத்தின் அளவில் பாதிக்கப்பட்டால் சமுதாயத்தின் அளவில் நீங்கள் அவருடைய பிள்ளைகள் என்பதை உறுதிப்படுத்தி சமுதாயத்தின் அளவில் உங்களை ஹானர் பண்ணுவார். மை டாடி இஸ் வெரி 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 குட் டாடி.